ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீக் யூஸ் ஆஃப் ப்ரீவியஸில் 6th மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து இங்கே எப்பவும் போல் H7 பானை பார்த்துட்டு இருக்கு. குயின் இங்கே வரலாம், ரூட் இங்கே வரலாம், நிறைய பீஸ் வந்து வரலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரூட்டும் இங்கே வரலாம், சரியா? அப்போ நம்ம வந்து என்ன எதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண கன்சிடர் பண்ணணும்னா பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண கன்சிடர் பண்ணணும், அது மாதிரி ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண கன்சிடர் பண்ணணும். ஆனால் ரைட் டைமில் ரைட் டியூரேஷனில் கரெக்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணாமல் செக்ஸ், கேப்சர்ஸ், டேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு செக் வரணும், கேப்சர் செகண்ட் வரணும், அடுத்து டேரக்டர் வரணும். இது வந்து கேப்சரும் பண்ணுது, செக்கும் வைக்கிது. ஸோ இந்த மூவ் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை அடிக்கிறோம், கிங் அடிக்குது, அப்புறம் குயின் செக் வைக்கிது. செக் வச்சோன்னா கிங் வந்து பின்னாடி போயிடுது. ஸோ அப்போ நம்ம பிரேக் த்ரூ பண்ணணும். ஸோ அப்போ ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணால் கிங் அடிக்கும். ஸோ அடுத்தோன்னா இந்த ரூட்டை கொண்டு வரோம், செக் வைக்கிறோம். நம்ம குயின் இங்கே இருக்குது, நம்ம இந்த ரூட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிறோம். கிங் வந்து இங்கே போகுது. ஸோ இப்போ வந்து இந்த கிரிட்டிக்கல் மூவில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு பான் மூவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணணும்னா பான் எடுத்து எப்போ வைக்கணும். ஸோ அந்த மூவ் தான் வந்து யாராலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட், சரியா? அந்த மூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா நம்ம சாக்ரிஃபைஸ் வந்து சக்ஸஸ். சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் கிங் அடிக்குது, குயின் செக் வைக்கிங்க. அவனுக்கு ஒன்லி மூவ் வந்து கிங் இங்கே போகிறது மட்டும்தான். ஸோ இதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா டிஃபென்சிவ் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஆப்பரேட்டிவ் டிஃபென்சிவ் ரிசோர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரூட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா கிங் வந்து அடிக்குது, அதர் ரூட்டை கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல செக்கு வச்சுட்டு இங்கே கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே செக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிங் எஸ்கேப் ஆகும். இங்கே வந்துட்டு அடுத்த மூலம் இங்கே போயிடும். இப்போ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து இங்கே வின் பண்ணுறதுக்கு ஒரே மூவ் வந்து என்னென்னா இந்த பானை இங்கே புஷ் பண்ணுறது. இந்த பான் புஷ் தான் ரொம்ப முக்கியமான மூவ். ஸோ இதுக்கு டிஃபென்சிவாக அவங்க என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னா, சரி கிங் இங்கே மூவ் பண்ணிட்டாங்க, கிங் இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பான் புஷ் தான் ஒரே மூவ், வேறு மூவ் எந்த மூவே பண்ண முடியாது. இந்த பான் புஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மூணாக கன்சிடர் பண்ணுவேன், ரூட் எடுத்து இங்கே வைக்கிற மூவ் கன்சிடர் பண்ணுவேன். ரூட் எடுத்து இங்கே வச்சா இந்த ரூட் வச்சு இந்த ரூட்டை அடிச்சிடலாம். நமக்கு வந்து அட்வான்டேஜ், அதே சமயம் செக்மெண்ட் ரெண்டும் இருக்குது, சரியா? அடுத்த மூவ் குயின் மூவ் கன்சிடர் பண்ணுவேன். குயின் மூவ் எடுத்து இங்கே வைக்கலாம், எஸ்கேப் ஸ்கொயர் இங்கே வைக்கலாம். ஆனால் வந்து குயின் வந்து இங்கே வந்துன்னா செக்மெண்ட்டு, இதில் எந்த மூவ் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இந்த ரூட்டை வச்சு இந்த பான் அடித்தாலும் சரி நம்ம வந்து இங்கே வச்சு இங்கே செக்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த த்ரெட்டு வந்து இங்கே குயின் இங்கே வைக்கிறது செக்மெண்ட் தான். ஸோ இது தடுக்க முடியாது, அதெல்லாம் நம்ம வின்னு. ஓகேவா? க்ரீக் யூஸ் சாக்ரிஃபைஸில் 6th மெத்தட் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்ததில் 7th மெத்தட் பார்க்கலாம். தேங்க்யூ.